பிக் பாஸ் சீசன் 9 உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியுது. இந்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் இருக்க போகுது. அதாவது நெறைய பேருக்கு கனிய பிடிக்கும். சிலருக்கு கனிய பிடிக்காது. வெளியில சிலர் வந்து கனிய விஷ பாட்டில்ன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு பிடிச்சவங்க இன்னமும் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா என்ன விஷயம் ஏது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சாண்ட்ராவா இருக்கட்டும், இல்ல பாருவா இருக்கட்டும், அவங்கள வெறுக்கிறது அவங்க கேரக்டரே அப்படிதான். ஆனா வெளியில இருந்து ரொம்ப ஸ்வீட்டான பெர்சன் உள்ள போயிட்டு, அவங்க பாவங்க ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஒரு பக்கம். அவங்கள பிடிக்காம இருக்கிறதும் சரிதான், பிடிக்கிறதும் சரிதான். இது அவங்கவங்க சாய்ஸ் இல்லையா? ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி டாஸ்க்க பத்தி பேசலாம். ஏன்னா, நெறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பாரு, கம்ருவோட ஃபேமிலில யாராவது ஒன் டே ஃபுல்லா தங்கி, பஞ்சாயத்து வந்தா டிஆர்பி எகிறிரும். அந்த லவ் கப்பிள்ஸ், லவ் பேர்ட்ஸ் அத்து விடுறாங்களா என்னன்னு பார்க்கலான்னு. ஆனா, இன்னும் சிலர் அஃபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. விஜயலட்சுமி தான் வருவாங்க. அதாவது கனியுடைய சிஸ்டர். அவங்க 76வது நாள் வந்துட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டா வந்துட்டு எல்லாரையுமே அடிச்சு நகர்த்தி துவர்ச்சி விட்டு போயிட்டாங்க. ஸோ, அவங்க வரதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறத தாண்டி அவங்க வந்தா ஏதாவது வச்சு செய்வாங்க. ஏன்னா, இவ்ளோ நாளு கனிய நெறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலி, அவங்க பேக்கிரவுண்ட், அவங்க நேச்சர்ன்னு அவங்க சமைக்கிறத சாப்பிட்டுட்டு, அவங்கள பத்தியே தப்பா பேசினது பார்வதி, சாண்ட்ராலாம். சாண்ட்ராலாம் ஒரு பங்கு மேல போயிட்டு என் குழந்தைய பத்தி தப்பா பேசுறாங்க, கிழவி மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணா அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. பட் இது சரியா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா, யார் ஒருத்தர் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றாங்களோ, அவங்கள தான் வந்து எல்லாரும் குறை சொல்லுவாங்களோன்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு ஓடுது இல்லையா? ஸோ அந்த விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். அதையும் தாண்டி முக்கியமா சாண்ட்ரா அவர்களுடைய அந்த நேச்சர் இருக்கு இல்லையா? அத கனி ரொம்பவுமே டாலரேட் பண்ணிக்கிறாங்க. கனி சைட்ல பேசுறதுக்கோ, அத அட்ரஸ் பண்றதுக்கோ யாரும் இல்ல. இவங்களும் அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஒருவேள விஜயலட்சுமி வந்தா கண்டிப்பா இவங்க 2 பேரையுமே வச்சு செய்யாம விடமாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வருவாங்களா? இல்லன்னா, அப்பயும் போல பாரு, கம்ரு அவங்க ஃபேமிலில வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? சுத்தி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? இந்த மாதிரியான கான்வோ போயிட்டுருக்குமான்னு தெரியல. ஏன்னா, பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றது சரியான சூனியம் புடிச்ச வீடு தான். இல்லன்னு யாரும் சொல்லிற முடியாது. சூனியம் பிடிச்ச வீட்ல அதிகமா சூனியம் பிடிச்சவங்க யாருன்னா, ஒரு பக்கம் பாரு, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா. 2 பேருமே எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ணும்போது பொருள உடைக்கிறது, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, வார்த்தைகளால மத்தவங்கள ரொம்ப காயப்படுத்துறது, குத்தி காட்டுறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. வேலை செய்ய சொன்னா 2 பேரும் செய்யவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்களோட குப்பை கொட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போ அவங்களோட ஃபேமிலில இருந்து வந்தா அவங்க பண்ணக்கூடியது தரமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ கம்ருதீனோட ஃபேமிலில வெளியில பார்த்தீங்கன்னா, கம்ருதீனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாரு தான் தப்பு அப்படின்ட்டுன்னு. அவங்களோட சிஸ்டரும் அப்படிதான் பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பாருவோட அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த அம்மா வந்துட்டு இந்த பிள்ளைய அடிக்கிறாங்களா? அந்த சிவானி, பாலாஜி முருகதாஸ் காத மாரி நடக்குமா? இல்ல வேற என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப வரைக்கும் சிவானி லைஃப்ல வந்துட்டு பாலாஜிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அவன் சொல்லிட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறானுங்க. பொண்ணுங்க வந்துட்டு தனியா தான் இருக்காங்க. இந்த லவ் ட்ராக்ல மாட்டவங்க. பார்வதியோட வாழ்க்கை என்ன? ஏன்னா கல்யாணம் அப்படி இப்படி குழந்தை கிழந்தெல்லாம் வந்து கம்ரு பயங்கரமா பேசுறாரு. இவங்ககிட்ட மட்டும் பேசினாரானா கிடையாது. அரோரா கிட்ட பேசியிருக்காரு. வியானா கிட்ட பேசியிருக்காரு. வெளியில நெறைய பொண்ணுகிட்ட பேசினதா ஆதிரையே சொல்லியிருக்காங்க. சோ எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த காதல் கதை என்னவா ஆகுது? இந்த லவ் பேர்ட்ஸ் அத்து விடுவாங்களா? இல்ல அதுவே அந்துக்குமா? இல்ல சேர்ந்து குடும்பமா இருப்பாங்களான்னு பார்க்கலாம். உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.